ஓம் சாய்ராம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான இன்னல்கள் ஏற்படும். ஆனால் அந்த இன்னல்லேருந்து வெளிவர்றதுக்காக நாம் எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம். அது எல்லாத்துலேயும் ரொம்ப முத்தாய்ப்பாக, ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா சித்தர் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய அற்புதங்கள் செய்த இந்த சித்தரை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, இவர் என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்காருங்கிறது முதல்ல ஒரு சின்ன குறிப்பு மாதிரி சொல்லிடுறேங்க. அதாவது ஒரு பாயாசத்தை கொடுத்து அந்த பாயாசத்தின் மூலியமாக ஹார்ட் பிரச்சனையே தீர்த்த ஒரு மிகப்பெரிய மகான். 45 நாளில் மிகப்பெரிய கொடிய வியாதியை ஒரு நாயை வைத்து குணமாக்கிய அற்புதம். அதே போல் ஒரு மிகப்பெரிய சித்தருக்கு தன்னுடைய 5வது வயதில் எப்படி காட்சி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் பால தண்டாயுத பாணியாக இன்னொரு சித்தருடைய கண்ணுக்கு தெரியும்படியாக அற்புதத்தை நிகழ்த்தியவர். இவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் 1000 2000 என படையெடுத்து வரக்கூடிய பைரவர் கூட்டங்கள். இது மாத்திரம் இல்லைங்க, தன்னை பார்க்க வேணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா, ஏதாவது ஒரு நாயிடத்துல சுவாமிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் போதுங்களாம், அரை மணி நேரத்துக்குள்ளாரவேவும் சுவாமிகள் அந்த இடத்துல இருப்பாருங்களாம். அதே போல் தன்னுடைய பக்தர் ஒருவருக்கு ஏற்பட்ட காட்டு தீயில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய மாட்டு வண்டி கடந்து போகிற வரைக்கும் காட்டு தீயை நிப்பாட்டிய அற்புதம். அது மாத்திரம் இல்லாமல், தெய்வமே இல்லை, அதன் மீது நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரின் எதிர்க்க இப்போ ஒரு அதிசயம் நடக்கும் பார் அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியை குழந்தையின் மீது ஏற்றாமல் அப்படியே பறக்க செய்து அற்புதம் செய்து இதுதான் கடவுளின் லீலை என விளக்கம் கொடுத்த அற்புத மகான். அது மாத்திரம் இல்லை, ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இவரை வள்ளலாரின் மறு ஜென்மமாகவும் இன்னொரு வள்ளலார் என்றே எல்லாராலும் வணங்கப்பட்ட ஒரு அற்புதமான சித்தர். இவருடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவ சித்தர்னு சொல்கிறாங்கங்க. இந்த பைரவ சித்தருடைய நிஜ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள். நம்ம வள்ளலாருக்கு ராமலிங்க அடிகளார்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இவருடைய பேர் ராமலிங்க சுவாமி. ராமலிங்க சுவாமியாக இருக்கக்கூடிய இவருக்கு ஏன் பைரவர் சித்தர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகள் என்ன செய்வாருங்களா, ஆயிரக்கணக்கான வாழை இலையை வச்சுருவார், அறுசுவை அன்னம் ரெடி பண்ணி வச்சுருவாருங்களாம். அப்போது இவர் கூப்பிடுவாராம், பைரவா வா அப்படின்னு சொன்ன உடனே எங்கிருந்தோ 1 2 இல்லைங்க, ஆயிரக்கணக்கான பைரவர்கள் படை திரண்டு வருவாங்களாம். இந்த இலைகளில் உட்கார வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருங்களாம், பைரவா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாருங்களாம். உடனே போய் அந்த குளத்தில் போய் எல்லா பைரவர்களும் குளிச்சுட்டு உடம்பை அசைச்சிட்டு நேராக வந்து சாப்பிட உட்காருங்களாம். அப்படி உட்காரும்போது அந்த இலைகளில் சரியான எண்ணிக்கையில் வருவாங்களாம். ஒன்று கூடுவாகவோ ஒன்று குறைவாகவோ இருக்கவே இருக்காதுங்களாம், சரியாக இருக்குமா. அதே போல் அமைதியாக அத்தனை பைரவர்களுக்கும் உணவு பரிமாறுவாங்களாம். அத்தனை பைரவரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவர் சொல்வாருங்களாம், சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் அமைதியாக அத்தனை பைரவரும் போயிடுவாங்களாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பைரவருக்கு நம்ம சாப்பாடு போட்டால் இன்னொரு பைரவர் வந்து சண்டை போடுவார். ஆனால் இங்கே சுவாமிகள் கூப்பிட்ட மாத்திரத்தில் இப்படி நடக்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக அதுதான். இது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு ஒரு செய்தியும் இருக்குங்க. என்னென்னா, கோதண்ட சுவாமி அப்படிங்கிற பக்தர்களுடைய வீட்டில் வந்து ஒரு சின்ன நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த நாய்க்கு பாடகச்சேரி சுவாமிகள் சுந்தரம் அப்படின்னு பேரிட்டாருங்களாம். பேரிட்டு சுந்தரம்னு அழைச்சா எங்கிருந்தாலும் ஓடி வந்துருங்களாம் அந்த நாய். அப்படி இருக்கும்போது சுவாமிகள் சொல்கிறாராம், கோதண்டா நீ என்னை பார்க்கணுன்னு நீ நினச்சின்னா இந்த சுந்தரத்துக்கிட்ட சொல்லு, நான் எங்கிருந்தாலும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார்களாம். அதை பரீட்சிக்க நினைத்த கோதண்ட சாமி என்ன பண்ணுறாரு, சுவாமிகளை நினச்சிக்கிட்டு அந்த சுந்தரத்தை பார்த்து, சுவாமிகள் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சுந்தரத்திட்ட சொன்னாங்களாம். ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காதுங்களாம், சுவாமிகள் அவ்விடத்தில் வந்து என்னை கூப்பிட்டியா கோதண்டான்னு கேட்டாருங்களாம். அப்படியே மெய் செலுத்துட்டாருங்களாம் கோதண்ட சாமி. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு சுவாமிகள் இடத்துல ரொம்ப பிரியம் அதிகம். சுவாமிகள் உறங்கும்போது அவருடைய கால் பாதத்தை உத்து நோக்கிட்டே இருந்தார்களாம். அப்போது அவர் காலில் சக்கரம் சுடறதை பார்த்து ரொம்ப அதிசயப்பட்டாருங்களாம். அதே போல் சுவாமிகளை இன்னொரு வள்ளலார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. வள்ளலார் போலவே இவரும் பசி தாங்க மாட்டார், எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார், இது எல்லாமே சொல்கிறாங்கங்க. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமிகள், அதாவது வள்ளலார் சுவாமிகள் 1874 ஜீவசமாதி அடைகிறாங்க. இவர் வந்து 1892 பிறந்தாருங்க.
நிறைய ஒற்றுமைகள் வள்ளலார் சுவாமிகளுக்கும் இந்த பாடகச்சேரி சுவாமிகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் சொல்கிறாங்கங்க. சுவாமிகள் மாதிரியும் பாடகச்சேரி சுவாமிகளும் சன்னியாசியாகவே இருந்து ஒரு கோவிலுக்கே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காருங்க. ஆமாங்க, கோவிலுக்கு நன்கொடை வசூலிக்கிறதுக்காக தன்னுடைய கழுத்தில் உண்டியில் போட்டுட்டு போவாருங்களாம். அப்படி வசூலித்த பணத்தை அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வசூலிக்கிறாரு இல்லைங்களா, அப்படி வசூலிக்கக்கூடிய பணத்துக்கான ரசீது கொடுக்கும்போது அந்த ரசீதில் என்ன எழுதுவாருங்களாம் தெரியுமா? பாடகச்சேரி சுவாமிகள்னோ ராமலிங்க சுவாமிகள்னோ அதில் எழுத மாட்டாருங்களாம். அதில் ஆண்டவன் ஊழியன் அப்படின்னு தன்னை முன்னிலைப்படுத்தி அப்படி எழுதி கொடுப்பாருங்களாம். அது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குங்களாம். அதே போல் பெண்களை எல்லாம் தாயே அப்படின்னு கூப்பிடுவாருங்களாம். ஆண்களை எல்லாம் அண்ணான்னு அன்போடு அழைக்கக்கூடியவர்களாம். அதே போல் பிடியரசி திட்டத்தையும் இவர் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாருங்களாம். ஒரு சன்னியாசியாக இருந்து தன்னுடைய வாழ்நாளில் எந்தெந்த கோவில்கள்லாம் புனரமைக்காமல் இருக்குதோ அது எல்லாமே கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்திருக்கார். உதாரணமாக சொல்லணும்னா, கும்பகோணத்தில் மிகப்பெரிய கோவில் நாகநாத சுவாமிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் சுவாமிகள் வீதி வீதியாக தன் கழுத்தில் உண்டியில் கட்டிக்கிட்டு போய் எல்லாரிடத்திலும் நிதி திரட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கங்க. இவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கார். ஒரு இருதய நோயாளி அவர் பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்ன ஒரு நபருக்கு என்ன செய்கிறார் சுவாமிகள்? பாசி பருப்பும் அரிசி நொய்யாலும் செய்த ஒரு பாயசம் மாதிரி செய்து அதை அவரிடத்துல கொடுத்து நீ குடி சரியாயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை குடித்த மாத்திரத்தில் அவருக்கு அந்த இதய பிரச்சனை தீர்ந்து அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார்களாம். இது மாத்திரம் இல்லைங்க, ஒரு முறை ஒரு பக்தருக்கு காலில் பாம்பு கடிச்சிருச்சுங்களாம். எல்லாரும் பீதியில் பயந்துட்டாங்க. அவர் பிழைக்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லும்போது பாடகச்சேரி சுவாமிகள் சொன்னார், இதற்கு நானே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னாருங்களாம். அந்த வார்த்தைக்கு பாம்பின் விஷம் எப்படி கட்டுப்பட்டதுன்னு பாருங்க. அந்த நபர், அந்த பக்தர் முற்றிலுமாக குணமாயிடுறாரு. குணமான உடனே அவர் தன்னுடைய நன்றியை சுவாமிகள் இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக மறுநாள் காலம்பரை சுவாமிகளை சந்திக்க போகும்போது அதிர்ச்சி அடைகிறார்களாம். காரணம் என்னென்னா, இவருக்கு எங்கே கடிபட்டுதோ அதே இடத்துல சுவாமிகளினுடைய கால்களில் கடிபட்டு வீக்கமாக இருந்ததுங்களாம். ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய பக்தர்களுக்கான இன்னல்களை ரொம்ப சீக்கிரமாகவே சுவாமிகள் தீர்ப்பார்களாம். ஒரு முறை இவருடைய பக்தர் ஒருத்தர் காட்டு வழியாக பிரயாணம் செய்துட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டுத்தீ வந்துச்சுங்களாம். காட்டுத்தீ வந்ததுன்னா அது ஒரு துளி நெருப்பு வந்துச்சுன்னா அந்த காடு முழுக்க இரையாக்காமல் போகாதுங்க. அந்த மாதிரி வரும்போது சுவாமிகள் நினச்சி, சுவாமி நான் எப்படி வருவேன் அப்படின்னு அந்த பக்தர் கதறின சத்தம் கேட்ட உடனே சுவாமிகள் என்ன செய்கிறாரு, தான் இருந்த இடத்துல அங்கிருந்து ஒரு 4 குடம் நீரை எடுத்து சுவற்றில் அப்படி பீச்சி அடிக்கிறாருங்களாம். இந்த 4 குடம் நீரும் அந்த சுவற்றில் முழுக்க அப்படி நனையுது. அப்படி நனைஞ்ச அந்த க்ஷணத்தில் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, காட்டு வழியாக வந்த அந்த மாட்டு வண்டி அந்த குறிப்பிட்ட அந்த இடைவெளி மாத்திரம் நெருப்பு இல்லாமல் போக அவங்க நகர்ந்து சரியான பாதைக்கு வராங்களாம். வந்த உடனே கொஞ்ச நேரத்திலேயும் திரும்பி பார்த்தா மீண்டும் காட்டுத்தீ சரசர சரசரன்னு வர ஆரம்பிச்சிச்சுங்களாம். இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்கார். அதே போல் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர், அவருக்கு சுவாமிகள் இடத்திலும் சரி கடவுள் இடத்திலும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் பாடகச்சேரி சுவாமிகளை பார்க்கும்போது மரியாதை நிமித்தமாக நமஸ்காரம் பண்ணுவார். காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே சுவாமிகளை ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சுவாமிகளை மதிக்கிறாங்க. அவருடைய குணம் கிருஷ்ணசாமிக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரை ஒரு சித்தராகவோ மகாபுருஷராகவோ அவர் நினைக்காமல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப மதிக்கத்தக்க மனிதர் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தானும் ஒரு மரியாதைக்காக நமஸ்காரம் செய்யக்கூடியவர். அவருக்கு கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு நினைச்ச சுவாமிகள் என்ன செய்கிறாரு, எல்லாரும் குழுமி இருந்தாங்களாம். அப்போ ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டே ரோட்டில் நின்றுட்டு இருந்திருக்கு. அப்போது எங்கிருந்தோ வந்த மாட்டு வண்டி வேகமாக வருது. வர்ற அந்த மாட்டு வண்டி நேர குழந்தையை இடிச்சிடும் போல இருந்தது. க்ஷண நேரம் தானுங்களாம். அப்போ சுவாமிகள் சொல்கிறாராம், இப்போ ஒரு அதிசயத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணசுவாமியை பார்க்குறாருங்களாம். கிருஷ்ணசாமிக்கும் ஒன்றும் புரியல. சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, இப்போ ஒரு அதிசயத்தை பாருன்னு சொல்கிறாரு, என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஓடி வந்த மாட்டு வண்டி பார்த்து சுற்றி இருந்த எல்லாரும் அப்படி பதபதைக்கிறாங்களாம். ஆனால் அந்த மாட்டு வண்டி சுவாமிகளினுடைய கட்டளைக்கு இதுவாக என்ன செய்தான், கரெக்டாக அந்த குழந்தைகிட்ட வரும்போது அந்த மாட்டு வண்டி அப்படியே ஆகாசத்தில் பறந்து குழந்தையை தாண்டி வந்து நின்றுச்சான். அப்படியே மெய் செலுத்து போனாராம் கிருஷ்ணசாமி. சுவாமிகள் எவ்வளோ பெரிய வல்லமை கொண்டவர், இவரை நம்ம சாதாரண மனுஷராக எடை போட்டுட்டுமே கடவுள் எல்லா ரூபத்திலும் இப்படியாக தன்னுடைய அதிசயத்தை நிகழ்த்துவார் அப்படிங்கிறத கிருஷ்ணசாமி உணர்ந்து அன்றிலிருந்து சுவாமிகளினுடைய மிக தீவிரமான பக்தராக மாறிடுறாருங்க. இது மாத்திரம் இல்லைங்க, இப்போது கிண்டியில் இருக்கக்கூடிய சுவாமிகளினுடைய அந்த கோவிலை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய அற்புதங்கள் செய்தார் இல்லைங்களா, அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. சுவாமிகள் இடத்துல ஒரு பக்தர் வராரு. அந்த பக்தருக்கு ரொம்ப கொடிய நோய் சொல்கிறாங்க.
எத்தனை கொடிய நோயாக இருந்தாலும் சுவாமிகள் வந்து மூலிகை மருந்தை கொடுத்து அவங்க எல்லாருமே குணப்படுத்திடுவாருங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு பக்தருக்கு கைகள் முழுக்க வெண்புள்ளிங்களாம். அது என்னென்ன வைத்தியமோ பண்ணியிருக்காங்க, எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்காங்க, என்னென்னமோ பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குணமாகலைங்க. சுவாமிகள் இடத்துல வரும்போது சுவாமிகள் ஒரு நூதனமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு. என்ன செய்தாரு உங்களுக்கு தெரியுங்களா? சுவாமிகள் சொல்கிறாரு, நீ வந்து தினமும் பைரவருக்கு சாதம் போடு அப்படின்னு சொல்கிறாருங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் சொல்கிறேன், நீ செய்ய, 45வது நாளில் பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவரும் சுவாமிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையிலையும் சுவாமிகள் கண்டிப்பாக நமக்கு தீர்வு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு யோசனையின் பேர்லையும் நேராக என்ன செய்கிறார், வீட்டுக்கு போய் அன்றிலிருந்து தொடர்ந்து பைரவருக்கு சாப்பாடு வைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 45 நாட்கள் முடிவடைந்து 45வது நாள் ஆரம்பிக்குதுங்க. 45வது நாளில் தாங்க அந்த ஒரு அதிசயம், அற்புதம் நடந்தது. அவர் கைகளில் ஒரு புள்ளி கூட இல்லைங்களாம். இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் சுவாமிகள் நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ நாம் தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சுவாமிகளுடைய சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் கோபுரத்தில் வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, கிண்டியில் இது ஆரம்பத்தில் இந்த கோவில் வந்து முனீஸ்வரன் கோவிலாகவும், கணபதி கோவிலாகவும், சிவபெருமானோட கோவிலாகவும் இருந்திருக்கு. சுவாமிகள் வந்து தான் இதை வந்து புனரமைத்து கும்பாபிஷேகம் பண்ணார். அவருக்கு அதனுடைய நன்றியின் காரணமாக சுவாமிகளினுடைய சிலை வந்து கோவிலினுடைய மேலே வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்கங்க. இந்த கோவிலில் சிவனும் பார்வதி திருமண கோலத்தில் இருக்கிறாங்க. திருமணத்துக்காகவும் குழந்தைக்காகவும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் நிச்சயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ நம்ம தரிசனம் பண்ணக்கூடியது 3 பேர்கள். அதாவது சரவணானந்த சுவாமிகளும், நேபாள மன்னர் சுவாமிகளும், பாடகச்சேரி சுவாமிகளையும் தான் நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோங்க. எரிதாதா சுவாமிகளுக்கு தான் சுவாமிகள், பாடகச்சேரி சுவாமிகள் தன்னுடைய 5 வயதில் பால தண்டாயுதபாணி கோலத்தில் அந்த சித்தருக்கு காட்சி கொடுத்ததால அவரோடையவே இவர் அழைச்சின்னு போயிட்டாங்களாம். சுவாமிகளுடைய தாய்மொழின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பைரவர் பூஜை பண்ணி பைரவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்ததால இவர் வந்து பைரவ சித்தர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுதுங்க. இவருடைய ஜீவசமாதி திருவான்மியூரில் இருக்குங்க. நன்றி. மீண்டும் மிக நல்ல பதிவுடன் மிக விரைவில் சந்திப்போம்.